மனிதனின் ஆகச் சிறந்த கண்டுபிடிப்புகள் எது என்பதை ஒரு குழு ஆராய்ந்தது. பல நாள் முயற்சிக்கு பிறகு, பல நாள் கலந்து ஆய்வுக்கு பிறகு 4 விடயங்கள் தமிழன் 4 கண்டுபிடிப்புகள் ஆகச் சிறந்தது என்று பார்த்தார். 4வது இடத்தில் இருப்பது குண்டூசி, 3வது இடத்தில் இருப்பது சக்கரம். சக்கரம் வரும் வரை மனிதன் கால்நடையாகத்தான் இருந்தான். இன்றும் சில பேர் கால்நடையாக தான் தீர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சக்கரம் வரும் வரை மனிதன் கால்நடையாக தான் இருந்தான். 3வது ஆக சிறந்த கண்டுபிடிப்பு என்பது சக்கரம். 2வது மின்சாரம். முதல் ஆகச் சிறந்த கண்டுபிடிப்பு, மனிதனால் ஆகச் சிறந்த கண்டுபிடிப்பாக கருதப்பட்டது மொழி. இதை யார் கண்டுபிடித்தார்கள் என்று யாரும் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் கண்டுபிடித்த விஷயம் இல்லது. ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த மாபெரும் கண்டுபிடிப்பு என்பதுதான் ஒரு மொழி. உலகெங்கும் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 6000, கிட்டத்தட்ட 6000 மொழிகள். அதில் எழுத்துக்கள் கொண்ட, அந்த மொழிகளுக்கான எழுத்துக்களை கொண்ட மொழிகள் 200 தாண்டல். 6000 மொழிகளில் கிட்டத்தட்ட 5800 மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. ஒரு 200 மொழிகளுக்கு தான் எழுத்து வடிவம் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 5800 மொழிகளுக்குள்ள புத்தகங்களே கிடையாது. எழுத்து இல்லைன்னா புத்தகங்கள் இல்லை, கிடையாது. அந்த 200 மொழிகள்லையுமே ஒரு 120 130 மொழிகளுக்கு அவர்களது சொந்த எழுத்துக்கள் கிடையாது. அவர்கள் கடன் வாங்கியிருக்கலாம். பிரெஞ்சு மொழி மாதிரி. பிரெஞ்சு மொழி முழுக்க ஆங்கிலத்திலிருந்து கடன் வாங்கியதுதான். அவர்களுக்கு ஏற்றாற் போல் அந்த மொழியை பேசிக் கொள்கிறார். அடுத்து 1000 ஆண்டுகளை கடந்த மொழிகள், 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பேசப்படும் மொழிகள்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, ஆங்கிலம் இன்னும் 1000 வருடங்களை கடக்குது. இது ஆங்கிலத்தை தான் நம்ம பேசி பெருமைப்படுத்தி சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆங்கிலத்தை பேசி ஆங்கிலம் இன்னும் 1000 வருடங்கள் ஆகுது. அதனால ஆங்கிலம் அல்லாத ஒரு 10 மொழிகள் 1000 வருடங்களை தாண்டி இருக்கிறது. 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் பார்க்க போனா மொத்தம் 6 மொழிகள் தான் 2000 வருடங்களை தாண்டிய மொழிகள். அவை கிரீக்கம், லாத்தின், ஹீப்ரு, சான்ஸ்கிரிட், சைனீஸ், அமிழ்தினும் இனிய தமிழ். இந்த 6 மொழிகள்ல 4 மொழிகள் பேச்சு வழக்கில் இல்லை. ஷேக்ஸ்பியர் காலத்திலேயே 2 பேர் பேசிக் கொள்ளும் பொழுது அது புரியாத போது ஷேக்ஸ்பியர் எழுதும் பொழுதே எழுதுவான், இட் சவுண்ட்ஸ் கிரீக் என்று எழுதுவான். அதனால இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒன்று புரியலன்னா we say it sounds like Greek and Latin. It sounds like Greek and Latin னா ஒண்ணுமே புரியலன்னா. So Greek, Latin, Hebrew இது 3 பேசப்படுவது. சமஸ்கிருதம் மனிதன் கடவுளிடம் பேசும் ஒரு மொழி. சோ சாமியும் பேசிக்கிற ஒரு மொழி. அது நடைமுறையில் சமஸ்கிருதம் என்பது பேச்சு வழக்கில் இல்லை. அப்போ பேச்சு வழக்கில் 2000 ஆண்டுகளை கடந்து 2 மொழிகள் தான் இருக்கிறது. ஒன்று சீனம், மற்றொன்று தமிழ். அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கீழடி அகழ்வுல இப்ப என்ன உண்மை வெளியில வந்திருக்குன்னா, 3500 ஆண்டுகளை தாண்டி நிற்கின்ற ஒரே மொழி தமிழ். மொழியில் இலக்கணம், இங்கிலீஷ்ல கிராமர் படிச்சு, மொழியில் இலக்கணம் உரைநடையில் தான் இருக்கும்.
ஆனால் தமிழில் இலக்கணமே கவிதையாக இருக்கு. இலக்கணமே கவிதையாக இருக்கு. தமிழில் காதலுக்கு கூட இலக்கணம் உண்டு. தொல்காப்பியம் ஒரு காதலனும் காதலியும் அவர்களின் மெய்ப்பாடுகளை பற்றியே தனித்து பேசுகிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு தோட்டத்திற்குள் காதலனும் காதலியும் நுழைகிறார்கள். காதலன் காதலியை முத்தமிடப் போகிறார். காதலி சொல்கிறாள், இங்கே வேண்டாம், வேண்டாம்னு சொல்ல, இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த காதலி அந்த மரத்தில் இருந்து பக்கத்தில் இருந்த மற்றொரு மரத்துக்கு அருகில் போய் நின்று கொள்கிறார். இந்த காதலன் அங்க போறான். அவன் அவசரப்பட்டு முத்தம் கொடுக்க போல. அந்த காதலன் போய் கேட்கிறான் அந்த காதலி கிட்ட, அது ஏன் அந்த மரத்துக்கு கீழே எனக்கு நீ முத்தம் கொடுக்கூடாதுன்னு சொன்ன அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த காதலி சொல்றா, நான் பிறப்பதற்கு முன்பே நட்டு வைத்த புனை மரம் அது. அந்த புனை மரத்தை என் தாய் வளர்த்து எனது வாழ்நாளில் அதற்கு தண்ணி ஊற்றி எனது தாய் தனது கடைசி மூச்சை விடும்போது என்னிடம் சொன்னது, அதை உன் மூத்த சகோதரி போல் நடத்து என்று சொன்னான். அப்போ அவ என்ன சொல்றா, அதனால் என்னுடைய சகோதரியின் முன்பு என்னை நீங்கள் முத்தமிட நான் உங்களை அனுமதிக்க முடியாது என்று கூறுகிறார். காதலுக்கு இலக்கணம் கொண்ட மொழி இந்த தமிழ் மொழி. இப்படி ஒரு மரத்தையே சகோதரியாக சுட்டிக்காட்டிய ஒரே மொழி தமிழ் மொழிதான். இன்றைக்கு பல மனிதர்கள் மரமாக திரிவதுதான் வருத்தத்துக்குரிய. மரத்தை சகோதரியாக பாவித்த அந்த உலகம் இன்று பல மனிதர்கள் மரம் போல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஈரோடு தமிழன் மண்மூர் பெரிய கவிஞர். அவர் சொல்லுவாரு, 4 கால்களில் நடந்த விலங்கு 2 கால்களால் நடக்க பழகிய போது மனிதனான. மொழி பல்வேறு வரிகளில் வலம் வந்து கொண்டிருந்த போது, திருக்குறள் என்கிற 2 அடிகளில் நடந்த போது மனிதம் பெற்றது. இப்படி கவிஞர் ஈரோடு தமிழன்பன் சொல்வார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மூலை முடுக்குகளிலும் மதம், சாதி, இனம் ஆகியவற்றின் பெயரால் பதற்றம் நிறைந்த ஒரு சூழலை மனிதன் செயற்கையாக உருவாக்கி கொண்டிருக்கும் இத்தருணத்தில் நாம் முழிக்க வேண்டியது மிகவும் அவசியம், முக்கியம். திருக்குறளில் அது எந்த அரசனையும் தூக்கி பிடிக்கவில்லை, இறைவனை உயர்த்தி பிடிக்கவில்லை, எந்த மதத்துக்கும் சார்பாக நில்லாமல், எந்த சமய சாயத்தையும் தன் மீது பூசிக்கொள்ளாமல், அகில உலக மாந்தர் குலத்தின் செழுமை மிக்க பாடப்பட்ட பொதுமுறை நூல் இந்த திருக்குறள். எனக்கு மலைப்பாக இருக்கும் ஒரு விடயம் என்னவென்றால், இவ்வளவு கச்சிதமாக நுட்பமாக ஒவ்வொரு அறக்கூற்றையும் சொல்ல முடிந்தது என்றால், அந்த சமூகம் அடைந்திருந்த வளர்ச்சி நிலையையும் அதை எழுதிய மனிதன் சேகரித்த அனுபவங்களையும் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். தமிழ் 3500 ஆண்டுகளையும் கடந்து இருக்கு. இப்போ கீழடி ஆராய்ச்சியில் தெரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு தமிழனின் வளர்ச்சியை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மொழியை பேசுவதும் பாதுகாப்பதும் நம் அனைவரின் கடமை. உங்களில் எவ்வளவு பேருக்கு மொழி போராட்ட வரலாறு தெரியும்? மொழி போராட்ட வரலாறுன்னு தமிழ்நாடு நடந்ததுன்னு எவ்வளவு பேருக்கு தெரியும்? கொஞ்சம் கை தூக்குங்க.
ஏன் இப்படி தூக்குறீங்க? தெரியணும்னா இப்படி தூக்கணும், இல்ல தூக்கவே கூடாது. இவ்வளவு பேருக்கு தான் தெரியும் இல்லையா? அதுக்காக தான் நான் இன்னைக்கு இதை பேசுறேன். இதை பேசுறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். என் மகனுடன் நான் இந்த பராசக்தியின் படத்துக்கு போயிருந்தேன். பராசக்தி படம் பார்த்து முடிச்ச பிறகு என் மகனோட வெளியில வந்து அவன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்பா உனக்கு இந்த மொழி போராட்டம்னு ஒண்ணு நடந்தது தமிழ்நாடுல தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். ரொம்ப அவமானப்பட்டேன். ரொம்ப என் கடமையில் இருந்து தவறியவனாக என்னை கருதி கொண்டேன். அந்த மொழி போராட்ட வரலாறு நாம் அனைவருக்கும் கட்டாயமாக தெரிய வேண்டும். ரொம்ப முக்கியம். ஏன் இந்த தருணத்தில் தெரியணும்ன்றதை நான் சொல்றேன். எங்களின் பள்ளி பருவத்தின் போது, அது ஜஸ்டிஸ் பாரதிதாசனா இருக்கலாம், இளங்கோவா இருக்கலாம், எங்களுடைய பள்ளி பருவத்தில் அந்த போராட்டத்தின் அதிர்வுகள் இன்னும் இருந்தது. பள்ளிகளில் செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் அப்படின்றது இயல்பு. எங்களுக்கு தமிழ் எடுத்த தமிழ் ஆசிரியர்கள் அந்த எங்க பாட புத்தகத்திலையும் பள்ளிகளிலேயும் மட்டும் தமிழ் இல்ல, திரைப்படங்களில் கூட தமிழ் வசனங்கள் தெரிக்கும். திரைப்படங்கள் அதில் கூட தெரிக்கும். இந்த திரைப்படத்தில் தான் குறுந்தகையினுடைய ஒரு பாடலையே நான் கற்றுக்கொண்டேன். பொங்குதேர் வாழ்க்கை, அஞ்சிரை கும்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் செறியை இவை கூந்தலின் நறியும் உளவோ நீ அறியும் பூவே அப்படின்றத வந்து நாங்க பாட புத்தகத்துல கத்துக்கல, சினிமா பார்க்கறது. அதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்த ஒரு காலகட்டம் அது. தமிழ் திரைப்படங்களால், தமிழ் திரை பாடல்களில் நாங்கள் இலக்கணம் கற்றுக்கொண்டோம். கப்பலோட்டிய தமிழ் என்ற ஒரு படத்தில் அன்று ஊமை பெண் நல்லோர் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டுல ஆனால இருந்து ஆனா ஆவண்ணா ஆ அப்படின்னு கடைசி வரைக்கும் இருந்துட்டு கசட தப்பற வல்லினம் எங்கன மெல்லினம் எரள வழல இடையினம் அப்படின்றதெல்லாம் தமிழ் பாட புத்தகத்தை தவிர திரைப்பாடல்கள்ல இருந்த ஒரு காலகட்டத்துல நாங்க எல்லாரும் வாழ்ந்தோம். அது மாத்திரம் இல்ல, சித்தாந்தங்களை அறிந்து கொள்ள தமிழ் பாடல்கள் உங்களுக்கு உதவிச்சு. மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தார் உலகம் விடியும், விழியில் வழியும் உதிரம் முழுதும் இனி உன் சரிதம் எழுதும், அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகை உரசும் என்ற கம்யூனிச சித்தாந்தத்தை எல்லாம் நாங்கள் திரைப்படம் வழியாக கற்றுக்கொண்ட காலகட்டம் அது. ஆனால் காலங்கள் மாறின, காட்சிகள் மாறின, மதிப்பெண்கள் எடுப்பது முக்கியம் என்று ஒரு காலகட்டம் வந்தபோது தமிழ் படித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஹிந்திக்கும் பிரெஞ்சுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் பூந்தாங்க. அது எவ்வளவு பெரிய தப்புன்றது இன்னைக்கு தெரியும். மொழியில முக்கியம் மதிப்பெண் எடுக்கிறது இல்ல, மொழி மூச்சுன்னு தெரியறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உயிர்னு தெரியறது வந்து நம்ம மதிப்பெண்லாம் கொடுக்க முடியாது. அது நம்மளுடைய மூச்சு, அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி. அதை விட நம்மளுக்கு மதிப்பெண் முக்கியமா போனதுனால பள்ளி பாட திட்டத்துல செகண்ட் லாங்குவேஜ் இடத்துல வேறு பல மொழிகள் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால மாணவர்கள் தமிழ்ல அவங்களுடைய எக்ஸ்போஷர் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிற்கிறோம். இதனால் தமிழ் எல்லாவற்றிலும் ஒரு அடி பின் எடுத்து வைக்கும். இதுதான் நமது அடுத்த வேள்வி நடத்த வேண்டிய முக்கியமான ஒரு காலகட்டம். ஒரு வேள்வி நடத்தியே தீர வேண்டும். 3500 ஆண்டுகளை கடந்த ஒரு மொழியினை பற்றி பெருமை கொள்ளாது தமிழ்நாட்டில் நாம் வாழ்வது தமிழுக்கு இழுக்கு.
மூத்த வழக்கறிஞர் இளங்கோ சொன்னது போல ஆங்கிலம் தெரியாமல் தமிழ்நாட்டை தாண்ட முடியாது என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். தமிழன் மற்ற மொழிகளை எதிர்க்கவும் இல்லை, மாறாக அவன் விரும்பி படிக்கவும் செய்கிறான். என் மொழியின் தொன்மையின் காரணமாக, எனக்கு இருக்கும் என் மொழி செருக்கின் காரணமாக மற்றவர்கள் ஒரு மொழியை என் மீது திணித்தால் அதை நான் என்றுமே ஏற்க மாட்டேன். நான் தமிழன் என்று தலை நிமிர்ந்து சொல். மொழிக்கு ஒரு இழுத்து வரும்போது உன் குரல் உயர வேண்டும். எந்த கட்டத்திலும் இந்த மொழியின் அருமையை தூக்கி பிடிப்பது நமது கடமை. அதை என்றும் மறவாதீர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி